குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக அதிகரிக்கப்பட்ட ரூபாய் 15,000 கொடுப்பனவு உறுதியானது. கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் வழங்கும் வாக்கினால் அதனை பாதுகாக்க ரணிலினால் இயலும். வணக்கம். ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் சார்ல்ஸ் நிர்மலநாதனும் ரணிலும் வன்னியில் திடீர் சந்திப்பு. தமிழரசு கட்சியின் மிக மோசமான பிளவு நிலைக்கு புதிய ஆதாரம். பௌத்தத்திற்கு முன்னுரிமை, மாகாணங்களுக்கு காணி காவல்துறை அதிகாரங்கள் இல்லை. பரப்புரைகளின் முடிவிற்கு முன்னர் அனுரகுமார தரப்பு பௌத்த பீடங்களுக்கு உறுதி. தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை என்கிறார் ரணில். மன்னர் பரப்புரை கூட்டங்களில் வெளிப்பட்ட பழைய உறுதிமொழிகள். சுமந்திரனின் அரசியல் எதேச்சதிகாரம் குறித்து யாழ் பல்கலைக்கழக மாணவர் சமூகம் கண்டனம். தமிழ் பொது வேட்பாளரை புறம் தள்ளியமைக்கு விமர்சனம். தந்தை பெரியாருக்கு மதிப்பளித்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கட்சியின் முதலாவது பகிரங்க நிகழ்வாக பெரியார் சிலைக்கு மாலை அணிவிப்பு. டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய முயற்சித்தவர் மீது குற்றச்சாட்டு பட்டியல். ஜனநாயக கட்சியின் வெறுப்பு கருதுகோள்களே கொலை முயற்சிகளுக்கு காரணம் என ட்ரம்ப் கண்டனம். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் தியாகி திலீபனின் மான்பேட்டல் குறிப்பு. ஈழத்தமிழினத்தின் முதன்மை தியாகி திலீபன் மேற்கொண்ட தியாக பயணத்தின் 3ஆம் நாள் என்றாகும். தமிழர் தாயகம் சந்தித்த போற்றுதலுக்குரிய அந்த அறவழி தடம் மான்பேற்றப்படும் தார்மீகத்தின் அடிப்படையில் திலீபனின் 3ஆம் நாள் ஈகை பயணம் நினைவு கூறப்படுகின்றது. 37 வருடங்களுக்கு முன்னர் தியாகி திலீபன் புரிந்த அந்த அறவழி போராட்டத்தின் 3ஆம் நாள் குறித்த பதிவு செய்தியின் இறுதியில் இடம்பெறும். தொடரும் செய்திகளின் வரிசையில் முதலில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் செய்திகள் இடம்பெறும். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தல் பரப்புரைகள் நாளை நள்ளிரவுடன் முடிவிற்கு பெற உள்ளதால் முன்னணி வேட்பாளர்கள் தமது பரப்புரைகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகம் முக்கியமான அறிக்கையிடலை செய்துள்ளது. அதில் தமிழின படுகொலைக்காக அனைத்துலக நீதிமன்றத்திலே நீதி கோரும் தமிழினத்தின் சார்பான கட்சிகளில் ஒன்றான தமிழரசு கட்சி தமிழர் தரப்பின் பொது வேட்பாளரை புறம் தள்ளி தென்னிலங்கை வேட்பாளரான சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தெரிவித்த நகர்விற்கு கடும் விமர்சனம் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் சமஷ்டி அடிப்படையில் தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைக்கும் வேட்பாளருக்கு ஆதரவளிப்பதாக கூறிவிட்டு தற்போது எந்த அடிப்படையில் தமது கட்சி சஜித்திற்கு ஆதரவளித்தது என்ற விடயத்தில் ஒரு தெளிவுபடுத்தலை செய்ய வேண்டும் எனவும் கோரியுள்ளது. பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அரியநேத்திரன் அவர்களிடம் இலங்கை தமிழரசு கட்சி விளக்கம் கோரியிருக்கிறது. அவர் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டது தொடர்பாக. ஆனால் திரு சுமந்திரன் அவர்கள் அண்மையிலே ஒரு பிரச்சார மேடையிலே குறிப்பிடுகிறார், தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு ஏகமனதாக முடிவெடுத்திருக்கிறது என்று. ஆனால் அங்கு ஏகமனதாக முடிவு எடுக்கப்படவும் இல்லை. அங்கு வாக்களிப்பு என்ற ஒன்று இடம்பெற்றுத்தான் அங்கு தெரிவுகள் இடம்பெற்றிருந்தது. அங்கு 6 நபர்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அதுபோல அங்கு இன்னொரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். 50 மத்திய குழு உறுப்பினர்களை பங்கெடுத்தவர்கள் 25 நபர்கள். ஆக கட்சியே ஏகமனதாக தீர்மானித்ததாக இன்னொரு மேடைகள் சென்று சொல்கிறார். ஒரு கட்சியினுடைய தீர்மானத்தை கூட மிக தவறாக பிழையாக அதை மனிப்புலேட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாரா இருந்தா இது போன்ற ஒரு தவறான செய்தியை சொல்றதுக்கு சுமந்திரன் மேல இந்த தமிழரசு கட்சியின் மத்திய குழுவோ கட்சியின் தலைமையோ முடிவெடுக்குமா? இல்ல. அரியநேத்திரன் வேட்பாளர் நிறுத்தினதுக்கு விளக்கம் கோர்ற இலங்கை தமிழரசு கட்சி திரு சுமந்திரன் அவர்கள் எத்தனையோ விடயங்கள் அந்த கட்சியின் தலைமையோட அனுமதியோட தான் முன்னெடுக்கிறார். எத்தனையோ ராஜதந்திரிகளை சந்திக்கிறார், எத்தனையோ அறிக்கைகளை தயாரிக்கிறார். ஏன் கட்சியின் தீர்மானத்துக்கு முன்னர் கட்சியின் தீர்மானமே உத்தியோகபூர்வமாக நேற்றைய தினம் தான் வருகிறது. ஆனால் அவர் சொல்றார், நான் எழுதி கொடுத்த வரியத்தான் சஜித் பிரேமதாச தன் தேர்தல் அறிக்கையில போட்ட நான். அண்மையில் கூட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாறி மாறி ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கட்சியின் தலைவருக்கே
நான் என்ன செய்யறேன்னு தெரியாம கிடக்குது. ஒரு முதுகெலும்புள்ள ஒரு தலைமை தமிழரசு கட்சிக்கு இல்ல. மத்திய குழு கூட்டம் நடக்குது, தலைவர் இல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்ல, 2 பேருமே இல்லாம மத்திய குழு கூட்டம் நடக்குது. ஆனா கட்சிகளுடைய தீர்மானம் என்று சொல்லி தோற்கடிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து சொல்றார். ஆனா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரும் ஆம் என்று சொல்லி ஆமோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இலங்கை தமிழரசு கட்சி நினைச்சு கொண்டிருக்கிறது தான் சொன்னால் தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நினைச்சு கொண்டிருக்கு. அது 2010-13 காலத்தில் நின்று கொண்டு இப்பவும் தமிழரசு கட்சி நிக்குது. திரு M.A. சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைச்சார். இப்ப இலங்கை தமிழரசு கட்சியை சுக்குநூறா கொண்டு போய் நீதிமன்ற வாசல்ல கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அவருக்கு வந்த வேலை முடிஞ்சது. தமிழ் மக்களை அணிதிரட்டணுமா இருந்தா தமிழ் கட்சிகள்ல இருந்து எல்லாரையும் அணிதிரட்ட வேணும். ஆனா இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து எல்லாத்தையும் சுக்குநூறாக்கிய, எல்லாத்தையுமே சகுனி வேலை செய்து அழித்தது திரு M.A. சுமந்திரன். தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய முகவராண்மையை இல்லாமல் ஆக்கி, தமிழ் மக்கள் இன்றைக்கு அரசியல் அனாதியா, தமிழ் மக்கள் சார்பா பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய எந்த அரசியல் கட்சிகள் கூட இன்றைக்கு ஒழுங்கா இல்லாத ஒரு நிலையை ஆக்கி வச்சிருக்கணும். இப்ப கூட சஜித் பிரேமதாசவுக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு அளிச்சன்றது சஜித் பிரேமதாசவை வெல்ல வைப்பதற்கு கிடையாது. அது ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைக்கத்தான். தமிழ் மக்கள் எந்த தரப்புக்கு ஆதரவு அளிக்கிறார்களோ அந்த தரப்புக்கு எதிராக சிங்கள மக்களுடைய வாக்கு வரும் என்பது இயல்பு. அதுபோலதான் தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம், மத்திய குழு தீர்மானம் அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிடம் தமிழ் ஊடகங்களை விட சிங்கள ஆங்கில ஊடகங்களிலே அந்த செய்தி மிக தீவிரமாக பரப்புரை செய்யப்பட்டது. ஏனென்றால் தமிழ் மக்கள் சஜித்தோடு நிற்கிறார்கள் என்ற செய்தியை காட்ட வேண்டிய தேவை இந்த தரப்புக்கு இருந்தது, ரணிலை வெல்ல வைப்பதற்காக. இதை விளங்கிக் கொள்ளாத அளவுக்கு நாங்கள் சிறு பிள்ளைகள் அல்ல என்பதை இந்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை மையப்படுத்தி தமிழரசு கட்சி கடுமையான பிளவடைந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்தும் புதிய நகர்வுகளில் ஒன்றாக ஸ்ரீலங்கா அரசு தலைவரும் இந்த தேர்தலில் முக்கிய வேட்பாளர்களில் ஒருவருமான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனின் வீட்டிற்கு இன்று சென்று பேச்சுக்களை நடத்தியுள்ளார். தமிழரசு கட்சி இந்த தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரவு அளிப்பதாக நேற்று அறிக்கையிட்ட நிலையில் இன்று ரணிலுக்கும் சார்ல்ஸ் நிர்மலநாதனுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த திடீர் சந்திப்பு காரணமாக வன்னி மாவட்டத்தில் உள்ள தமிழரசு கட்சியின் வாக்குகளில் கணிசமான பகுதி ரணிலுக்கு செல்லும் வகையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளதாக கணிக்கப்படுகிறது. மன்னாரில் இன்று நடைபெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் இணைந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்ட தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினருமான சார்ல்ஸ் நிர்மலநாதனை மன்னார் தாழ்வுபாடு பிரதான வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது சமகால அரசியல் விவகாரங்கள் குறித்து இருவரும் கலந்துரையாடியுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் அகில இலங்கை இளைஞர் அமைப்பின் உபதலைவர் சட்டத்தரணி S. தினேசன் தலைமையில் பிரதேச சபைகள் மற்றும் நகர சபைகளின் முன்னாள் உறுப்பினர்கள் குழுவினர் சந்திப்பில் கலந்து கொண்டனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியின் வெற்றிக்காக தம்மை அர்ப்பணிப்பதாக அவர்கள் ஜனாதிபதியிடம் உறுதியளித்தனர். வடமாகாணத்தில் விரிவான அபிவிருத்தி மற்றும் முதலீட்டு திட்டங்களை முன்னெடுப்பதை இலக்காக கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களான சசிகலா ரவிராஜ் மற்றும் கலையமுதன் சேனாதி ராஜா ஆகியோர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். தேர்தல் பரப்புரைகளுக்காக யாழ்ப்பாணம் சென்றபோது இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. வட மாகாண மக்கள் எதிர்நோக்கும் நீண்டகால பொருளாதார மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வுகளை வழங்குவதே இந்த கலந்துரையாடலின் நோக்கமாகும். வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் கலியமுதன் சேனாதிராஜா இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருந்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவின் புதல்வருமான கலையமுதன் சேனாதிராஜா வடமாகாணத்தின் நீண்டகால அபிவிருத்திக்காக நடைமுறைப்படுத்தக்கூடிய முதலீட்டு வாய்ப்புகளையும் வேலை திட்டங்களையும் கண்டறிந்து நடைமுறைப்படுத்துவது குறித்து ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். வடமாகாணத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல், வடமாகாண இளைஞர் யுவதிகளுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கல் மற்றும் வடக்கில் தமிழ் சமூகம் எதிர்கொள்ளும் நீண்டகால சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினைகள் தொடர்பில் உடனடி சாதகமான தீர்வுகளை காண்பதற்கு சசிகலா ரவிராஜ் மற்றும் கலையமுதன் சேனாதிராஜா ஆகியோர் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். பல தசாப்த கால மோதல்களுக்கு பின்னர் மீண்டு வரும் வடமாகாணத்தின் வளமான எதிர்காலத்தை உறுதி செய்ய இந்த வேலை திட்டங்களின் முக்கியத்துவத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் மனைவி சசிகலா ரவிராஜ் வலியுறுத்தினார். வடமாகாண அபிவிருத்தி தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றமையும் விசேட அம்சமாகும்.
தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக சிறைகளில் வாழும் தமிழர் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய நடவடிக்கை மேற்கொள்வதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். மன்னார் நகர் பகுதியில் இன்றைய தினம் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய போது ஜனாதிபதி மன்னார் மாவட்டத்தை சூரிய சக்தியின் மையமாக மாற்றுவோம் எனவும் கூறினார். சிறந்த எதிர்காலத்தை நோக்கி செல்வதா அல்லது வரிசை யுகத்திற்கு செல்வதா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த தேர்தலில் எனது எதிர்காலம் அன்றி உங்களின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும். செப்டம்பர் 21ஆம் தேதி மிக முக்கியமான நாளாகும். நாடு நெருக்கடியில் இருந்தபோது சஜித்தோ அனரவோ முன்வந்தார்களா? அவர்கள் எங்கிருந்தனர்? பொறுப்பேற்க முடியாது என்று அவர்கள் பின்வாங்கினார்கள். இன்று நாட்டில் அனைத்தும் இருக்கிறது. பொருளாதாரம் முன்னேற ஆரம்பித்துள்ளது. கஷ்டப்படும் போது வராமல் இப்பொழுது தேர்தலுக்காக உங்களிடம் வந்திருக்கும் இவர்களை துரத்த வேண்டும். வாயிலிருந்து உமிழ்நீர் வடிய வந்து எனக்கு தாருங்கள் என்று கேட்கிறார்கள். மன்னாரில் பாரிய வளம் உள்ளது. அதில் ஒன்று சூரிய சக்தி. அதை நாம் முழுமையாக பயன்படுத்துவோம். மன்னாரை சூரிய சக்தியின் மத்திய நிலையமாக மாற்றுவோம். மன்னார் பகுதியை சூரிய சக்தி மையமாக மேம்படுத்துவதே எங்கள் நோக்கம். தெளிவான திட்டத்துடன் மக்களிடம் வந்திருக்கிறேன். அந்த சக்தி இந்தியாவிற்கும் தேவைப்படுகிறது. இந்த பிரதேசத்தில் உள்ள தமிழ், சிங்கள, முஸ்லிம் என அனைத்து மக்களுக்கான வேலை திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோம். புலிகள் இயக்கத்தில் இணைந்த குற்றச்சாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மேலும் பலரை விடுவிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். மன்னாரில் உள்ள சிங்கள கிராமங்களில் வாழும் மக்கள் இது தொடர்பில் அஞ்ச தேவையில்லை. மன்னார் பிரதேசம் அபிவிருத்தி செய்யப்பட்டு மன்னாரிலிருந்து திருகோணமலைக்கு புதிய பாதை அமைக்கப்படும். இப்பிரதேசத்தை நாம் முன்னேற்ற நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றோம். இலங்கை தமிழரசு கட்சியினர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அறிவித்த போதும் அந்த கட்சியின் பல உறுப்பினர்கள் ஜனாதிபதியே ஆதரிக்கின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் SMM முஷாரப் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதனின் அணியைச் சேர்ந்த பலர் இன்று ஜனாதிபதியுடன் இணைந்துள்ளதாகவும் கூறினார். தமிழ் மக்கள் குறிப்பாக 60-70 வீதத்திற்கும் அதிகமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிக்க துணிந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இங்கே நான் கேள்விப்பட்டேன். எனவே அதற்கு பிறகு எங்களுடைய கிழக்கு பிராந்தியத்தின் நிலையை பார்த்தால் எல்லா இடங்களிலும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய அலை வீசிக்கொண்டிருக்கின்றது. எனவே இங்கே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், இன்று ஒரு விளாம்பழம் போன்றுதான் இந்த கட்சிகளினுடைய நிலைகள் இருக்கிறது. கட்சிகள் ஒரு விளாம் கூடுகளாக இருக்கிறது. உள்ளே இருக்கின்ற பழங்கள் ரணில் விக்ரமசிங்கையோடு இருக்கிறது. இன்றும் முசலி பிரதேசத்தினுடைய சேர்மன் உட்பட முசலி பிரதேசத்தினுடைய கௌரவ உறுப்பினர்கள் எல்லோரும் ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு இங்கே சேர்ந்திருக்கின்றார். மாந்தை மேற்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள், அதே போன்று வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் அலிகான் சேர் அவர்கள் இங்கே வந்து இணைந்திருக்கின்றார். திருகோணமலையில் பார்த்தால் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மஹ்ரூப் அவர்கள் இந்த ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். இப்போது ஜனாதிபதி அவர்கள் வந்து என் காதில் சொன்ன செய்தி என்னவென்றால், இங்கே இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சார்ல்ஸ் நிர்மலநாதனுடைய அணியினர் மொத்தமாக ஜனாதிபதியை சந்தித்து அவருடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அவருடைய அறிவிப்பை செய்த போதும் கூட தமிழரசு கட்சியில் இருக்கின்ற மாவை சேனாதிராஜாவாக இருக்கலாம், ஏனைய உறுப்பினர்களாக இருக்கலாம், எல்லோரும் நன்றி கடனுக்காகவும் இந்த நாட்டை மீட்ட நாயகன் மீண்டும் வர வேண்டும் என்பதற்காகவும் ரணில் விக்ரமசிங்க பக்கம் இன்று அலை அலையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தேசமெங்கும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய அலை வீசுகிறது. கடந்த 3-4 நாட்களாக இந்த புள்ளி விவரத்தின்படி முதலாம் இடத்தில் அதிமேதகு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருக்கின்றார்கள். 3ஆம் இடத்திற்கு சஜித் பிரேமதாசா தள்ளப்பட்டிருக்கிறார். இலங்கையில் பௌத்த மதத்திற்கு முதன்மையான இடத்தை வழங்கும் அரசியலமைப்பின் 9வது சரத்து ஒருபோதும் மாற்றப்படாது என அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி என்று பௌத்த பீடங்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் உறுதிமொழியொன்றை வழங்கியுள்ளது. தேர்தல் பரப்புரைகள் நாளையுடன் முடிவடைய உள்ள நிலையில் அகில இலங்கை பௌத்த காங்கிரசிடம் இன்று நேரடியாக இந்த உறுதிமொழியை ஜேவிபியின் முக்கிய உறுப்பினர் விஜித கேரத் வழங்கியுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர்களின் விஞ்ஞாபனங்கள் மற்றும் பௌத்தம், சிங்கள கலாச்சாரம் மற்றும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கான உறுதிமொழிகள் குறித்து ஆலோசிப்பதற்காக அகில இலங்கை பௌத்த காங்கிரஸ் கூட்டிய கூட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது புதிய அரசியலமைப்பினூடாக பௌத்த மதத்திற்கு வழங்கியுள்ள முன்னுரிமை மற்றும் நாட்டின் ஒற்றையாட்சி தன்மையை நீக்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி முயற்சிப்பதாக உதயகமன் பில மற்றும் பிமல் வீரவன்ஸ் ஆகியோர் முன்வைத்த குற்றச்சாட்டை அவர் நிராகரித்துள்ளார். தமது அரசாங்கம் நாட்டின் ஒற்றையாட்சி
இறையாட்சி இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பை நிலைநிறுத்தும் என்பதுடன் அரசியலமைப்பின் 9வது சரத்தை பாதுகாக்கும் எனவும் விஜித கேரத் உறுதியளித்துள்ளார். இந்த விடயங்களில் மக்கள் விடுதலை முன்னணி பாரிய பங்களிப்பை வழங்கிய இயக்கம் எனவும் இதனை தாம் தொடர்ந்து செய்வோம் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். 13வது திருத்தத்தை தற்போதைய வடிவில் மட்டுமே நடைமுறைப்படுத்துவோம் எனவும் மாகாண சபைகளுக்கு காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய இனப்பிரச்சினைக்கும் மாகாண அபிவிருத்திக்கும் 13வது திருத்தம் ஒரு தீர்வல்ல என்ற நிலைப்பாட்டிலேயே தாம் இருப்பதாகவும் விஜித கேரத் மேலும் கூறியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி தேர்தல் நிலைப்பாட்டால் காணப்படவில்லை எனவும் ஏற்கனவே கட்சிக்குள் பிளவுகள் காணப்படுவதாக பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்தார். தமிழ் பொது வேட்பாளரின் வெற்றி இந்த ஆண்டு தென்னிலங்கைக்கு சிறந்த பாடத்தை கற்பிக்கும் என மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அரியநேத்திரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழரசு கட்சி பிளவடைந்தது அணியாக இருப்பது என்பது இந்த தேர்தலுக்காக அல்ல. அதற்கு முதலே எங்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவிலே அந்த பிளவு என்பது அல்லது அந்த ஏற்பாடு இப்பொழுது என்னவென்றால் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று. கட்சி முடிவெடுப்பதற்கு முதலே மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஆகவே மக்களின் முடிவுக்கு எதிர்காலங்களில் கட்சிகள் கட்டுப்பட வேண்டும். அவர்கள் நிச்சயமாக தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள். நாங்கள் குறிப்பிட்ட இலக்கை அடைவோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர்களுக்கான பதிலாக தான் நாங்கள் சொல்லுகின்றோம். இப்போ 9வது ஜனாதிபதியாக வருகிற மனோநிலை இனவாதம் இல்லாத மனோநிலையில் அவர்கள் பேச வேண்டும். இல்லை இன்னும் இவர்கள் இனவாதிகளாக இருந்தால் அடுத்த 10வது ஜனாதிபதி தேர்தலும் இதுதான் நடக்கும் என்பதை அவர்கள் பாடமாக படிக்க வேண்டும். ஆகவே நிச்சயமாக இந்த தேர்தலின் முடிவு என்பது அவர்களுக்கான அழுத்தத்தை சர்வதேசமும் கொடுக்கும், இந்தியாவும் கொடுக்கும், பல நாடுகள் அவர்களுக்கான அழுத்தம் கொடுக்கும். அதே நேரத்தில் அந்த வருகின்ற ஜனாதிபதியும் தாங்கள் விட்டோம் என்று சிந்திக்கவும் இந்த தேர்தல் முடிவாக மாறும். நிச்சயமாக அவர்கள் தான் எங்களிடம் வந்து நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை தமிழ் தலைவர்களுக்கு கேட்குவதற்கு இந்த தேர்தலை அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்பது நிச்சயம். அவ்வாறு இல்லாமல் இருந்தால் அவர்களே நாடை 2 நாடுகளா என்பதை அவர்களுக்கு உணர வைக்கும். ஆகவே அவர் அவ்வாறு உணராமல் ஒரே நாட்டுக்குள் தீர்வு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த முடிவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனை இலங்கை தமிழரசு கட்சியின் துணுக்காய் மற்றும் மாந்தை கிளை உறுப்பினர்கள் ஆதரிப்பதாக அறிவித்துள்ளனர். மல்லாவி நகரில் ஒன்று கூடிய முல்லைத்தீவு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் துணுக்காய் மற்றும் மாந்தை கிழக்கு கிளை முக்கியஸ்தர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்த ராஜா உள்ளிட்ட முக்கிய தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் கலந்துரையாடி தமது இறுதி தீர்மானத்தை அறிவித்துள்ளனர். மாந்தை கிழக்கு துணுக்காய் தமிழரசு கட்சியின் பிரதேச கிளைகளாகிய நாங்கள் இன்றைய தினம் அங்கத்தவர்கள் அனைவரும் கூடி ஒருமனதான ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த இடத்திலே குறிப்பிடுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். இலங்கை 2024 ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று கொண்டு பிரச்சாரங்கள் முடிவடையும் உறுதி நாளுக்கு வந்திருக்கின்றோம். நாம் அது மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் இலங்கை தமிழரசு கட்சியின் துணுக்காய் மாந்தை கிழக்கு பிரதேச தொகுதி கிளைகளுடைய நிர்வாக உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் தீர்மானங்களுக்கு அமைவாகவும் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளரான அரியநேந்திரன் அவர்களை ஆதரிப்பதாக ஒருமனதாக அடுத்த தீர்மானத்தை இன்று அறிவிக்கின்றோம். எந்த விதமான சலனமுமின்றி எந்த விதமான அழுத்தமுமின்றி எங்கள் மக்களுடைய விருப்புக்கேற்ப நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளோம். அந்த வகையிலே அனைத்து தமிழ் வாக்காளர் பெருமக்களுக்கும் எங்களுடைய துணுக்காய் மாந்தை கிழக்கு பிரதேச மக்களும் இலங்கை தமிழரசு கட்சியின் 2 பிரதேச கிளைகளும் ஒன்றாக நமது பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மிகவும் மரியாதையுடனும் மாண்புடனும் வேண்டிக் கொள்கின்றோம். சுமந்திரன், சாணக்கியன் உள்ளிட்ட ஒரு சில அரசியல் தலைவர்களின் தவறான வழிநடத்தலினால் தமிழ் தேசியம் அளிக்கப்படுவதாக குறிப்பிட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் மக்கள் இந்த ஆண்டு தேர்தலை சரியாக பயன்படுத்த வேண்டும் என கோரியுள்ளது. தமிழ் மக்களின் திரட்சியை தென்னிலங்கைக்கும் சர்வதேசத்திற்கும் வெளிக்காட்டும் வகையில் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் கோரியுள்ளது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் எந்த காலகட்டத்திலும் தமிழ் தேசிய பாதையை நாங்கள் விட்டு விலகியவர்கள் அல்ல. பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகத்துக்கும் இந்த விடுதலை போராட்டத்துக்கும் ஒரே வயசு. 1974 ஆண்டு ஆயுத ரீதியாக கருக்கொண்ட எங்களுடைய போராட்ட வரலாறானது அதே ஆண்டு 1974 ஆண்டு இந்த பல்கலைக்கழகம் இந்த போராட்டத்தை வளர்ப்பதற்காக, இந்த தேசியத்தை முன்னெடுப்பதற்காக, இந்த தேசியத்தை பாதுகாக்கும் நோக்குடன் அந்த காலத்திலே எங்களுடைய
மக்களால், அரசியல்வாதிகளால், அரசியல் தலைவர்களால் இந்த பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்யப்பட்டது. கடந்த 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் நாங்கள் எந்த காலகட்டத்தில் நாங்கள் சிங்கள ஜனாதிபதிகளை ஆதரித்து இந்த பல்கலைக்கழகம் எந்த காலகட்டத்திலும் அவர்களை ஆதரிக்குமாறு நாங்கள் எந்த ஒரு அறிக்கையும் விடவில்லை, எந்த ஒரு வேண்டுகோளை நாங்கள் விடவில்லை. அந்த காலகட்டத்தில் எங்களுடைய தமிழரசு கட்சிகளோ தமிழ் கட்சிகளோ குறிக்கப்பட்ட ஜனாதிபதியை ஆதரிக்குமாறு கோரினாலும் கூட நாங்கள் எந்த வகையிலும் தமிழ் தேசிய விரோத செயற்பாட்டில் நாங்கள் ஈடுபடவில்லை, அல்லது தமிழ் தேசியம் சார்ந்த செயற்பாடு நாங்கள் எந்த வகையில் நாங்கள் விலத்தி நடக்கவில்லை. எந்த ஒரு காலகட்டத்திலும் போர் முடிவந்த பின்னர் சரத்பொன்சா ஆதரித்தோ அல்லது மைத்ரியை ஆதரித்தோ அல்லது ரணி அதுக்கு பின்னர் சஜித் பிரேமதாசவை கண்ணமுறை ஆதரித்தோ இந்த பல்கலைக்கழக சமூகம் அல்லது பல்கலைக்கழக மாணவர் சமூகம் எந்த காலகட்டத்தில் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. இந்த மிகப்பெரிய வரலாற்று தவறை, தமிழ் தேசத்துக்கான வரலாற்று தவறை நாங்கள் செய்யவில்லை. ஆனால் இம்முறை நாங்கள் மிகப்பெரிய வரலாற்று தேவைக்காக உங்களுடன் நாங்கள் வந்து நிற்கின்றோம். தமிழ் தேசத்துக்கு விரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற 2009க்கு பின்னர் தமிழர் அரசியலே வந்து குதித்த, 2019ஆம் ஆண்டுக்கு பின்னர் தமிழர் அரசியல வந்து குதித்த ஒரு சில நயவஞ்சக்காரர்களால் தமிழ் தேசியம் வந்து பிழையான முறையிலே வழிநடத்த செல்வதை நீங்கள் அனுமதிக்க போறீர்களா? இந்த தமிழ் தேசியத்தை பேணுவதற்காக, இந்த தமிழ் தேசியத்தை வழிநடத்துவதற்காக, இந்த தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய வீரர்களை நாங்கள் ஆகுதியாக்கி இருக்கின்றோம். பல லட்சக்கணக்கான மக்கள் உங்களை நம்பி அவர்களை வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் உங்களை நம்பி, எங்களை நம்பி இந்த வேள்வித்தீயிலே ஆகுதியாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை மறந்து நேற்று வந்து வழிநடத்திய சுமந்திரன் நம்பியோ அல்லது சாணக்கியன் தம்பி போராட்டம் என்றால் என்னென்னு தெரியாமல் கண்டியிலேயும் பிறந்து கொழும்பிலேயும் பிறந்து வளர்ந்த எங்களுடைய தலைவர்களை நம்பி நீங்கள் அவர்களை நம்பி எங்களுடைய தமிழ் தேசத்துக்கு விரோதமான செயற்பாடு நீங்கள் ஈடுபடப்படுங்களா? அன்பான மக்களே, நீங்கள் எந்த ஒரு ஆயுதத்தை தூக்கவில்லை. வாக்கு என்ற ஒரு புல்லடியை நீங்கள் ஏந்தி செல்ல போனீர்கள். 21ஆம் தேதி எங்களுடைய மாவீரர்களை நினைத்து, எங்களுக்காக மன்னித்த அந்த புனிதர்களை நினைத்து நீங்கள் எங்களுடைய தமிழ் தேசியத்தின் சார்ந்த ஒரு வேட்பாளராகிய எங்களுடைய பொது கட்டமைப்பு தெளிவு செய்யப்பட்ட வேட்பாளர் திரு அரியநேந்திரன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் தமிழர் தேசம் சிங்கள ஆட்சி அதிகாரத்தினை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற செய்தியினை வெளி உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் பேரெழுச்சி இயக்கம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கம் வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் 2ஆம் விருப்பு வாக்கு என்ற விடயத்தை தமிழர்கள் முற்றாக புறந்தள்ள வேண்டும் என்றும் ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் தொடர்பாக எவ்வித வாக்குறுதிகளையோ அல்லது கரிசனைகளையோ வெளிப்படுத்தாத சிங்கள வேட்பாளர்களை ஆதரிக்க துடிக்கும் எந்த தமிழர் தரப்பையும், குறிப்பாக போலி தமிழ் தேசியத்தை நுனிநாக்கில் பேசிக்கொண்டு சிங்கள பேரினவாதத்துக்கு சேவகம் செய்யும் அனைவரையும் தமிழ் மக்கள் எமது அரசியல் வழியிலிருந்து முற்றாக அகற்ற வேண்டும் என பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. தமிழ் மக்கள் பலமாக இருந்த காலத்தில் சர்வதேச முன்னிலையில் சிங்கள தேசத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தீர்வுகளின்றி கபடத்தனமாக முடக்கப்பட்ட நிலையில் வரலாற்று பாடத்தினூடாக இலங்கை தீவுக்கான புதிய அரசியல் யாப்பினூடாகவோ பேச்சுவார்த்தைகளூடாகவோ அல்லது உள்ளூர் பொறிமுறைகளூடாகவோ தமிழ் மக்களின் பிரச்சினை நீதியான முறையில் தீர்க்கப்படாது என அந்த அமைப்பு கூறியுள்ளது. எனவே தமிழ் மக்களின் தேசிய கேள்விக்கு தமிழ் மக்களிடையே சர்வதேசத்தினால் நடாத்தி கண்காணிக்கப்படும் ஒரு சர்வசன வாக்கெடுப்பினூடாகவேதான் ஓர் நிரந்தர அரசியல் தீர்வினை அடைய முடியும் என்பதை நாம் திடமாக நம்புவதாக அந்த இயக்கம் கூறியுள்ளது. இலங்கையில் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் 20 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களை பெற்று நாட்டின் நிரந்தர ஜனாதிபதியாக தாம் வருவோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். வெற்றி பெற்ற பின்னர் ஜனரஞ்சகவாதியாக தனது கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றி நாட்டின் முதல் தொண்டர் ஜனாதிபதியாக செயற்படுவேன் எனவும் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய சபையில் அவர் கூறினார். 20 லட்சம் பெரும்பான்மை வாக்குகளில் நிச்சயம் வெற்றி பெறுவோம். அது நிச்சயம். அந்த வெற்றிக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். குறிப்பாக நம் நாட்டில் இரத்தவரி கொண்ட கொடூரம், அச்சுறுத்தல்கள், கர்ஜனைகள் மற்றும் பயங்கரவாதத்தை நடத்தும் குழுக்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று நான் கூற விரும்புகிறேன். நமக்காக வாக்களிப்பவர்களுக்கும் எதிராக வாக்களிப்பவர்களுக்கும் ஒரு செய்தியை கூற விரும்புகிறேன். நாங்கள் உங்கள் அனைவரையும் பாதுகாப்போம். ஜனநாயகம் வெற்றி பெறும். சட்டம் ஒழுங்கு கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். வன்முறையை எந்த வடிவத்திலும் அனுமதிக்க மாட்டோம். நான் உங்களை
ஜனாதிபதியாக சந்திக்கும் போது எதுவும் மாறாது என்று உறுதியளிக்கிறேன். மிகவும் பணிவான, அதிக ஜனரஞ்சகமான பொது மையமாக நான் மட்டுமல்ல, நானும் எனது குழுவும் அந்த கடமையையும் பொறுப்பையும் நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம். இந்த நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இந்த நாட்டு மக்கள் என்னை நியமிப்பார்கள் என நான் நம்புகிறேன். வரலாற்றில் முதன்முறையாக தன்னார்வத்துடன் செயல்படும் ஜனாதிபதியாக நான் வருவேன் என்பதை அந்த மக்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகி சுயேட்சை வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என தொடம்பகல ராகுல தேரர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாரகன்பேட்டைய அபேராம விகாரையில் நடைபெற்ற பௌத்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை எதிர்த்து ஏனைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்குவது பௌத்த மதத்திற்கும் மொழிக்கும் பாதுகாப்புக்கும் எதிரான நடவடிக்கை என தொடம்பகல ராகுல தேரர் தெரிவித்தார். இதனால் சரியான முடிவினை எடுப்பதும் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலக்கச் செய்வது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பொறுப்பு என அவர் கூறினார். மஹிந்த ராஜபக்ச உண்மையான தலைவன் மற்றும் தேசபக்தன் என்றால் இக்கட்டான நேரத்தில் சிறந்த முடிவை எடுக்க வேண்டுமென கூறினார். மேலும் சரியான நேரம் வரும்போது நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவளிக்க தான் தயாராக இருப்பதாக ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அபயராமய விகாரையில் நடைபெற்ற பௌத்த மாநாட்டில் கருத்து வெளியிட்ட விகாராதிபதி முருத்தெட்டுவே ஆனந்த தேரரும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவினை வழங்கியுள்ளார். இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க எனவும் அவர் கூறினார். தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் திரளும் மக்கள் திரட்சியை அடிப்படையாக கொண்டு அனரகுமார திசாநாயக்க வெற்றி பெறுவார் என கருத முடியாது என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானா தெரிவித்தார். கிளர்ச்சிகள் மூலமாக நாட்டின் அழிவு பாதையில் வழிநடத்தியவர்களால் ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு விடயத்தையும் சாதித்துவிட முடியாது என மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்தார். என்னன்னா இவர்கள் கிரௌடை காட்டுறாங்க, ஆனா கிரௌட் எப்பவும் வாரதான், ஆனா ஓட் வாரதில்லை. இவர்களுக்கு வாக்கு கொடுப்போமா என்று சொன்னால் அங்கு எதுவும் சாத்தியப்படக்கூடிய பேச்சுக்களாக இல்லை, கருத்துக்கள் இல்லை. கடந்த காலத்திலே கிளர்ச்சிகள் மூலமாக நாட்டிலே அழிவு பாதையில் கொண்டு சென்றவர்கள் ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் சாதித்தவர்கள் அல்ல. கடைசி நேரத்தில் அவங்க அரங்கலை முடித்து பாராளுமன்றத்தை கூட அழிக்க வந்தவர்கள் நெருப்பு வைக்க. பங்களாதேஷில் நடந்தது உங்களுக்கு தெரியும் தானே, இவ்வளவு அரசாங்க சொத்துக்கள் எல்லாம் அன்று அளிக்கப்பட்டது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையை இவர்கள் செய்யக்கூடியவர்கள். இவர்கள் எழுச்சிக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் எத்தனையோ அழிவுகளை ஏற்படுத்தியவர்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஆனால் வந்தா மற்றவங்க தப்பித்தவர் வந்தால் அவங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கும் நாட்டை கொண்டு போயிடாது. ரணில் விக்ரமசிங்க வந்தால் இப்போது ஏற்கனவே சம்பள உயர்வுகளை அவர் கொண்டு வந்து விட்டார். கேபினட் அப்ரூவல் வந்தாச்சு. அவர் வந்த உடனே பட்ஜெட்டை பாஸ் பண்ணுவார். ஜனவரியிலிருந்து எல்லாருக்கும் சம்பள உயர்வு, மக்களுக்கு அத்தனை சமூக ரீதியான எல்லாம் கொடுக்கப்படும். ஆனால் இவர் தற்செயலாக மற்றவர்கள் வந்தால் அத்தனை நிறுத்தப்படும். நாட்டின் நிலைமை இன்று பங்களாதேஷ் இருக்கின்ற ஒரு நிலைமை வரும். மீண்டும் ரணிலை தான் தேடுவார்கள். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் காரியாலயத்தினால் இன்றைய தினம் தேர்தல்கள் தொடர்பான இறுதிக்கட்ட கலந்துரையாடல் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் நடைபெற்றுள்ளது. இதன்போது தேர்தல் தொடர்பான ஏற்பாடுகள், தேர்தல் நாளில் முகவர்கள், கண்காணிப்பாளர்கள், ஊடகவியலாளர்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் தெளிவூட்டப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திரு எஸ் குணபாலன், தேர்தல் திணைக்களத்தின் அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், கட்சி முகவர்கள், கண்காணிப்பு உத்தியோகத்தர்கள், ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இளைஞர் கழக புதிய வாக்காளர்களுக்கான அறிவூட்டும் நிகழ்வு திருகோணமலை கிண்ணியா விசன் மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. இதில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் புதிய வாக்காளர்கள் கலந்து வாக்களிப்பு முறை சம்பந்தமான அறிவுரைகளை பெற்றுச் சென்றுள்ளனர். அம்பாறை சம்மாந்துறை புறநகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக சம்மாந்துறை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழரசுக் கட்சியின் சார்ல்ஸ் நிர்மலநாதனும் ரணிலும் வன்னியில் திடீர் சந்திப்பு.
தமிழரசு கட்சியின் மிக மோசமான பிளவு நிலைக்கு புதிய ஆதாரம். பௌத்தத்திற்கு முன்னுரிமை, மாகாணங்களுக்கு காணி காவல்துறை அதிகாரங்கள் இல்லை. பரப்புரைகளின் முடிவிற்கு முன்னர் அனுரகுமார தரப்பு பௌத்த பீடங்களுக்கு உறுதி. தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை என்கிறார் ரணில். மன்னர் பரப்புரை கூட்டங்களில் வெளிப்பட்ட பழைய உறுதிமொழிகள். சுமந்திரனின் அரசியல் எதேச்சதிகாரம் குறித்து யாழ் பல்கலைக்கழக மாணவர் சமூகம் கண்டனம். தமிழ் பொது வேட்பாளரை புறம் தள்ளியமைக்கு விமர்சனம். தந்தை பெரியாருக்கு மதிப்பளித்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கட்சியின் முதலாவது பகிரங்க நிகழ்வாக பெரியார் சிலைக்கு மாலை அணிவிப்பு. டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய முயற்சித்தவர் மீது குற்றச்சாட்டு பட்டியல். ஜனநாயக கட்சியின் வெறுப்பு கருதுகோள்களே கொலை முயற்சிகளுக்கு காரணம் என ட்ரம்ப் கண்டனம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.